ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சென்னா மசாலா. சென்னா மசாலாவுக்கு தேவையானது வெள்ளை முக்கல்ல. நான் வெள்ளை முக்கலையே நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அதை அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளை முக்கலையே அவிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற பொருளை பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இருந்தால் போதும். இப்போ அதுக்குள்ளே அடுத்த பொருளை நம்ம பார்க்கலாம். நம்ம சுண்டல் வேக வச்ச குக்கர்லேயே இப்போ அது எல்லாத்தையும் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஓரளவு பட்டை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வெந்துருச்சு. நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நான் இப்போ அரைக்கும் போது இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கிறேன், தனியாக அரைக்கலை. இது கூடவே சேர்த்து அரைச்சிட்டா நம்ம வதக்கும் போது ஈஸியாக ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நம்ம கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். ஏன்னா குக்கர் ஹீட்டாக இருக்குது, அதனால அப்படி இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாயை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பேஸ்ட்டு தனியாக பக்கத்தில் வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம வதக்குன அதே குக்கர்லேயே அடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். வேறு எந்த பாத்திரமும் மாற்ற வேண்டாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு இலை. வாசனை பொருள் அளவாக போட்டுக்கோங்க. அளவாக போட்டால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிரும். எப்பயுமே வாசனை பொருள் அதிகமாக போட்டால் தான் நம்மளோட சமையல் நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும்னு நினச்சிட்டு அதிகம் சேர்க்காதீங்க. கரெக்டாக போட்டால் தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விடுங்க. நம்ம சென்னாயில் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு எப்பயுமே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகம் சேர்த்துறாதீங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உப்பு அளவாக சேர்த்துக்கிட்டு வாங்க. இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா அதோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும், அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா எந்த அளவு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை, மசாலா எல்லாம் தனித்தனியாக இருக்குது, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் அதையே அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனாக மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எல்லாமே செய்யலாம். அருமையான சமையல் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதோட மசாலா வாசனை போகட்டும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி மசாலா தூள் வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம அவிச்சு வச்ச மூக்கல்லையே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூக்கல்ல போட்டாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அருமையான சென்னா மசாலா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சென்னா மசாலா பாருங்கள் அருமையாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க வேண்டியது தான். கொத்தமல்லி தூவியாச்சு. கொத்தமல்லி தூவி பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட அருமையான சென்னா மசாலா ரெடி. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.